முதல் விஷயத்தை விளைவிக்கிறேன்னு லைலத்துல் கத்ர் என்ன? குர்ஆன் இறங்குன இரவு. குர்ஆன் இறங்குன இரவு ரிவர்ஸா வருமா? எந்த ஒரு இரவா இருந்தாலும் அது முடிஞ்சு போயிருச்சு. அந்த இரவு வராது. அப்ப நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறீங்கன்னு வைங்களேன். நீங்க பிறந்த நாள் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடினா நீங்க பிறந்தீங்களா அந்த டேட் இன்னைக்கு வந்துருமா? அது காலம் கடந்துருச்சுன்னு சொன்னா அது ரிவர்ஸ் ஆகி வராது. அப்ப குர்ஆன் இறங்கி இரவுன்னு சொல்றோமே, இன்னைக்கு தான் லைலத்துல் கத்ர் வச்சுக்கிருவோம். இன்னைக்கு இறங்குனுச்சப்ப குர்ஆன் இல்ல, அன்று அந்த இறங்கியதை நினைவு கூறுவதுதான் லைலத்துல் கத்ர் என்பது. அப்படி இருக்கும்போது குர்ஆன் இறங்கி இரவு நம்ம எதுக்கு சொல்றோம்? அன்று இறங்கியதை, இதே மாதிரியான ஒரு இரவில் இறங்கியதை மதித்து நம்ம என்ன செய்யறோம்? குர்ஆன் இறங்கின இரவாச்சே என்று நம்ம அமல் செய்யும் பொழுது அந்த மதித்ததற்காக வேண்டி அல்லாஹ் கூலி தருகிறான் என்பது இதனுடைய அர்த்தம். அதே இரவுன்னு அர்த்தம் கிடையாது. இதே மாதத்தில் இதே நாளில் உள்ள ஒரு டேட்டை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் நமக்கு அந்த குர்ஆனை தந்திருக்கிறான் என்று அதை மதித்து அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இபாதத் செய்றீங்கல்ல, அந்த உணர்வுக்காகத்தான் தருகிறானே தவிர பூமியோட ரிவர்ஸ்ல சுத்த விட்டு அந்த டேட்ல உங்களுக்கு நிப்பாட்டுறது இல்ல. அல்ல இப்ப உதாரணமா இப்ராஹிம் நபி மகனை அறுத்து பலியிட போகும் பொழுது ஷைத்தான் குறுக்க வந்தான், கல்ல விட்டு எரிஞ்சார். அது ஷைத்தானே பார்த்தாரு நபி, அவருக்கு எரிய முடியும். நம்ம ஏன் போயிட்டு எறிகிறோம்? நம்ம ஷைத்தான பார்க்கல. அந்த கல்லை எறிவுடைய நோக்கம் என்ன? ஷைத்தான பார்த்தாடி ஷைத்தானை எறிய ஷைத்தான் இருக்கிறான், அங்கதான் இருக்கான ஷைத்தான். அப்ப ஷைத்தான எறிகிறாங்கன்னா அந்த இடத்துலதான் ஷைத்தான் இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. முட்டுமொத்த ஷைத்தான் எங்க கொண்டு வச்சிருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இப்ராஹிம் நபிய அந்த மாதிரி அவன் கெடுத்தான்ல, அதை நினைவு கூர்ந்து இந்த மாதிரி எங்கள்கிட்ட நீ வாழாட்டினால் உன்னை விரட்டுவோம் என்கிற அதான் முக்கியமான விஷயம். அவர் விரட்டின மாதிரி நம்பிக்கை நாங்களும் பெறுகிறோம். அதற்கு அடையாளமாக அது ஒரு சிம்பாலிக்காக நாங்க என்ன செய்யறோம்? இந்த கல்ல எறிகிறோம். அதுதான் அதுக்கு அர்த்தமா? சைத்தான் நிகழ்ச்சி இங்க இருக்கிறான்னு அர்த்தமா? அப்ப 3 பேர் கல்ல எறிஞ்சு ஓடாம தான் இருக்கிறான். அப்ப அப்படி அர்த்தம் அதுக்கு. அதனால நம்ம அதை புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த லைலத்துல் கத்ர் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விளைவிக்கிறோம். அந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னா நான் பெற பார்த்தனா என்னுடைய பிறை பிரகாரம் இன்னைக்கு 21 தானே, அடுத்த நாள் 22 அவனுக்கு. ஆனா அவன் பார்வையில் 21. ஆந்திராக்காரனுக்கு என் பார்வையில 22, அவன் பார்வையில் என்னது 21. அவன் என்ன செய்வான்? அவனுக்கு எல்லாம் என்ன செய்யறான்? இவன் எதுக்காக 23 வணங்கிட்டு இருக்கிறான்? 23 எதுக்கு இபாதத் செய்யறான்? குர்ஆன் இறங்குறத மதிச்சு செய்யறான். அப்படிங்கும் பொழுது அல்லாஹ் அதை பார்க்கிறான்னு சொல்லி வச்சீங்கன்னு சொன்னா எந்த கால மாற்றம் ஏற்பட்டாலும் யாருக்கு இது பாதிக்காது. எவனெல்லாம் அந்த லைலத்துல் கத்ர் 21, 23 ஒற்றைப்படை என்று அல்லாஹ் நமக்கு எந்த வகையில் காட்டி தருகிறானோ அந்த மாதிரி முடிவு செய்து இபாதத்து செய்கிறானோ அவன் எல்லாருக்கும் அந்த இரவுடைய பாக்கியத்தை கொடுப்பான். அல்லாஹ் நாள் கொடுக்கிற பெரிய விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் கொடுப்பான். வழங்குதா? அதனால உலகத்தில் சிலருக்கு கிடைத்து சிலருக்கு கிடைக்காமல் போகும் என்பதெல்லாம் கிடையாது. அது எப்ப அது சரியா வரும் கேட்டா அதே நாள் திரும்பி வந்தா தான் அந்த நாள் எப்படி ஒண்ணுதானே இருக்குது அப்படின்னு நினைக்க முடியும். அந்த நாளை மதிக்கிறோம். அதனால லைலத்துல் கத்ர் விஷயம் குழப்ப வேண்டியதுல உங்க பகுதியில ஒத்தப்பட வருதா, ஒத்தப்பட நல்ல அதிகமாக என்ன செய்யுங்க? இபாதத்துக்கு செய்யுங்க. அவனுக்கு ஒத்தப்படையில் அவன் செய்யட்டும். 2 வெவ்வேறு டேட்டாக இருந்தா கூட அல்லாஹ் என்ன செய்வான்? அதை அந்த மதிக்கிறதுக்கு தான் அந்த கூலியை தர்றான். அதான் எதார்த்தம், நேரடி அர்த்தம் கிடையாது.